Hi friends, welcome to Voice Over Tamila. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 2024 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன முன்யா அப்படிங்கிற ஹிந்தி ஹாரர் காமெடி மூவி தான் பார்க்க போகிறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதை 1952 தொடங்குது. ஒரு அம்மா தன்னோட சின்ன பையனை போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அடிச்சுட்டு இருக்கும் போதே ஏன்டா முன்னிய லவ் பண்ணுவியா அப்படின்னு திரும்ப கேட்டுட்டே தான் அடிக்கிறாங்க. அந்த பையன் எவ்வளவுதான் அடி வாங்கி வழியில கத்துனாலுமே கண்டிப்பா நான் முன்னிய லவ் பண்ணுவேன் அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. பக்கத்துல அவனோட தங்கச்சியோ அம்மா அண்ணனை விட்டுடுங்கம்மா வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பாக்குறா. அப்பதான் நமக்கு இன்னொரு ஷாக்கான விஷயத்த சொல்றாங்க. அந்த பையன் தன்னோட 7 வயசுக்கு பெரியவளான முன்னிங்கிற பொண்ணை தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணது தெரிஞ்ச உடனே அந்த கோவத்துல அந்த மாப்பிளைக்கு சாப்பாட்டுல எலி மருந்தை கலந்து கொடுத்துறான். அதிர்ஷ்டவசமா அந்த மாப்பிளைக்கு எதுவும் ஆகாம உயிர் படைச்சுக்கிறாரு. அவங்க அம்மா என்ன நீ தான் பண்ணினியா அப்படின்னு கேட்டுட்டே தான் அடிக்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் கோவமா ஆமா நான் தான் பண்ணினேன், இந்த குரங்கு தான் உயிர் படைச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றான். அவங்க அம்மாவுக்கு அவன் பேசுறதெல்லாம் கேட்டா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உடனே அவனை கூட்டிட்டு வந்து அவங்க ஊர் பெரியவங்க கிட்ட நம்ம சம்பிரதாயப்படி அவனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனை கூட்டிட்டு போய் அந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப காது குத்தும் போது பாத்தீங்கன்னா அதே டைம்ல ஆப்போசிட்ல முன்னிங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அவன் அதை கோவமா உடச்சு பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் 1952 கொங்கன் அப்படிங்கிற ஊர்ல தான் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு அவங்க ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்குது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஆனா அந்த சின்ன பையன் மட்டும் அவன் தங்கச்சியை கூப்பிட்டு அவங்க ஊர்ல இருக்கிற பீச் ஓரமா நடந்து போயிட்டு இருக்கான். போகும்போது அவன் தங்கச்சி என்னன்னா நம்ம வீட்டை விட்டு ஓடி போறோமா அப்படின்னு கேட்கறா. நீனா லூசா, நம்ம ஒன்னும் வீட்டு விட்டு எல்லாம் ஓடல அப்படின்னு சொல்றான். உடனே அவன் தங்கச்சி அப்ப நம்ம எங்கனா போறோம் அப்படின்னு கேட்கறான். சிட்டுக்கோடி அப்படிங்கிறான். அண்ணா அந்த இடத்துக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் அந்த இடத்தோட பேரை கேட்டவே அப்படிங்கிறா. நான் இருக்கேன்ல உனக்கு என்ன பயம், வா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போறான். சிட்டுக்கோடிங்கிறது அவங்க அந்த ஊர்ல இருக்க அந்த பீச் ஓரமா இருக்கிற ஒரு குட்டி தீவுக்கு பேர் தான் சிட்டுக்கோடின்னு சொல்லுவாங்க. சிட்டுக்கோடி அப்படின்னு சொல்ற அந்த காட்டுக்கு போய் ரீச் ஆயிடறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு முன்னாடி உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். விளக்கெல்லாம் ஏத்தி இந்த மரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா ஒரு சிலை வேற இருக்கு. அங்க பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போதும் அவன் தங்கச்சி அண்ணா இங்க இப்ப என்னன்னா பண்ண போற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வந்து ஒரு புக்கை எடுத்து காமிச்சு நான் இங்க சூனியம் பண்ண போறேன். யாருக்கு நான் சூனியம் பண்ண போறேன்னு கேட்கறதுக்கு நான் முன்னிக்கு தான் சூனியம் பண்ண போறேன், அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆளினாலும் சரி கண்டிப்பா அவளை நான் அடைஞ்சதான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு பூஜை தேவையான சாமான் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறான். ஆனா எனக்கு பயமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்றான். நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் தங்கச்சி சுத்தியும் பாக்குறா. ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா சீக்கிரம் வாங்கினா நம்ம வீட்டுக்கு போய் தூங்கணும், காலையில ஸ்கூல் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கா. சடனா அவன் பின்னாடி வந்து அவன் தங்கச்சி களத்தா இருக்க பாக்குறான் கத்தி வச்சு. அவன் தங்கச்சி டக்குன்னு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னன்னா பண்றீங்க, நான் நரபலி கொடுக்க போறேன், உன்னைதான் நரபலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். நான் விடுங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். அப்ப டக்குன்னு கால் தடுக்கி அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற சிலையிலே தலையடிச்சு கீழே விழுந்துடுறான் ரத்த வெள்ளத்துல. உடனே அவன் தங்கச்சி ஓடி போயிட்டு அவங்க அம்மா வெள்ளத்தையும் கூட்டிட்டு வந்துடுறான். வரும்போது பாத்தீங்கன்னா அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த டைம்ல கூட நான் முன்னே கண்டிப்பா அடைவேன், அடைஞ்சதான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை விடுறான். அந்த பையனோட உடம்ப அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு அந்த பையன் பூஜை பண்ண மரத்துக்கிட்ட நிறைய சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மரத்தையே நூலெல்லாம் சுத்திக்கிட்டே சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா எதுக்கு இந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஊரை சேர்ந்த பெரியவரோ இந்த மாதிரி நம்ம சடங்கு மட்டும் பண்ணலைன்னா மொட்டை அடிச்சு 10 நாளைக்குள்ள இறந்தவங்களோட ஆத்மா ராட்சசனா வருவாங்க, அதுவும் பிரம்ம ராட்சசனா வருவாங்கிறது நம்ம ஊர் ஐதீகம் அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து சீனா கட் பண்ணா 2023 பூனேவை காட்டுறாங்க. பூனேல ஒரு பையன் ரோட்டோரம் நடந்து போயிட்டாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பிட்டு. நம்ம ஹீரோ பயந்து சுபாவம் உரையாளு. இவன் அந்த தெருநாயை பார்த்துட்டு பயந்துட்டு தலை தெறிக்க ஓடுறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா அவங்க அம்மா ஒரு பெரிய பியூட்டி பார்லர் வச்சிட்டு இருக்காங்க. அந்த பியூட்டி பார்லர் ஸ்டைலிஸ்டா தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்றான். அந்த கோர்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவன் நம்ம ஹீரோ வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒரு காலேஜுக்கு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிதான் காஸ்மெட்டாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸை படிக்கிறதுக்கு. அதுக்கான ஸ்காலர்ஷிப்கான அப்ரூவல் லெட்டர் அவங்க அம்மாவோட பியூட்டி பார்லர் டேபிள் இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவங்க அம்மா என்னடா இது லெட்டர், இது நேத்தே வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன் அம்மா, நம்மளோட பியூட்டி பார்லரோட அடுத்த லெவலில் கொண்டு போறதுக்கான கோர்ஸை நான் படிக்க போறேன் அப்படிங்கிறான். ஏன்னா இதை படிக்கிறதுக்கு அங்க போகணுமா, நான் தான் நல்லா பிசினஸ் செட் பண்ணி வச்சிருக்கேனே, இங்க கத்துக்காதையே அங்க போய் கத்துக்க போறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பாட்டி ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்காங்க போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் உடனே சோகமா எங்க பாட்டி பார்க்க போறான். அவங்க பாட்டி என்னடா ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்கறாங்க. ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு பாட்டி, போறியா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல பாட்டி அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் போகல அப்படிங்கிறான். போயிட்டு வா நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி வேண்டாம் பாட்டி அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க பாட்டி வந்துட்டு உங்க அப்பாவும் இதே மாதிரி தாண்டா சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. அப்பாவா அப்படின்னு கேட்கறான். ஆமா உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட லவ் கூட சொல்றதுக்கு டிகிரி இல்லாம என்னை போய் பேச சொன்னா நான் தான் அவங்க வீட்டுல போய் பேசி பர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியும் பேரும் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா உள்ள வராங்க. அப்ப 2 பேரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. எங்க அம்மா சாப்பிட்டு இருக்கும் போதும் பாட்டி என்ன நல்லா இருக்கான்னு கேட்கறாங்க. ஸ்வீட் பரவாயில்ல சுமாரா இருக்கு அப்படின்னு போய் சொல்றாங்க. ஏன்னா இவங்க சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்குன்னு அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் காமிச்சிருவாங்க. அதை பாட்டியும் பேரனும் புரிஞ்சுக்கிட்டு
சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. வந்துட்டு பேலா உன்னை தேடி பார்லருக்கு வந்தாடா, போய் ஃபர்ஸ்ட் அவளை பாரு அப்படின்னு சொல்றாங்க. பேலாங்கிற பேரை கேட்டோன்னே ஹீரோ ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறான். அடுத்த நிமிஷமே அவங்க அம்மா பேலா கூடயே அவன் பாய் ஃப்ரெண்ட் கியூபா வந்திருக்கான்டா யூஎஸ்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ மூஞ்சி டல் ஆயிடுது. உடனே சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறான் ஹெல்மெட் எடுத்துட்டு. வெளியே வரும்போது யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டே வரான். அப்ப பின்னாடி இருந்த பேலாவோ பிட்டு அப்படின்னு கூப்பிடுறான். இந்த பிட்டுன்னு கூப்பிடுற அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டு அவனுக்கு எப்பயும் வர மாதிரி விஷுவல்ஸ் நிறைய வந்துட்டு போகுது. சிட்டுக்கோடிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டே இருக்க மாதிரி இருக்கு யாரும். பக்கத்துல அந்த பேலாவோ இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் கியூபா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றான். இவங்க 2 பேரும் பேசிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. பேலாவும் பிட்டுவும் சின்ன வயசுல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பேலா பிட்டுவோட கொஞ்சம் வயசுல பெரிய பொண்ணு. பேலா தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவன் இங்க புதுசா ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ண போறாளாமா. இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. பிட்டுவோட ஃபேமிலியை ஃபுல்லா மறக்காம எல்லாரும் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் அப்படின்னு இன்வைட் பண்ணிட்டு கிளம்புறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவன் என்ன ஒர்க் பண்றான்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வீடியோ கவரேஜ் பண்ற ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் முன்னாடி ஒரு யங் கப்பிள்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷன்ஸோட வீடியோ கவரேஜ்ல எந்த மாதிரி கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கான ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்றான். அதை கேட்டோடனே அவங்க ஆள விட்டா போதுடா சாமி அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து ஓடிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ அவன் பக்கத்துல வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் நாளைக்கு நம்ம பேலாவோட டான்ஸ் கிளாஸோட ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கான வீடியோ கவரேஜ் நீ தான் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அமௌண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுக்குறான். சரி நாளைக்கு நல்லா ஹாலிவுட் ரேஞ்சில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஹாலிவுட் ரேஞ்சில ஒன்றும் பண்ண வேண்டாம்டா, நார்மலா ஒரு ஓப்பனிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிடுறான். ஓகேடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. யாரு பண்றாங்கன்னா சித்தப்பா பொண்ணு தான் கால் பண்றான். அவ பேரு ருக்கு. அவ கால் பண்ணி டே எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கா, என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நீ எல்லாம் வந்துருவீல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவன் அம்மாவும் பாட்டியும் தான் நம்ம ஊர் பேரை சொன்னாவே கோவப்படுறாங்களே எப்படி வரது அப்படின்னு சொல்றான். டே நீ கண்டிப்பா வரணும்டா அப்படின்னா ருக்கு சொல்றான். அதுக்கு வந்து சரி நான் அம்மாவும் பாட்டியும் எப்படியே கன்வின்ஸ் பண்ணி நான் கண்டிப்பா எல்லாரும் நாங்க வரோம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப அவன் ஹீரோட ஃப்ரெண்டு டே என்ன இன்ட்ரோ பண்ணுடா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்குள்ள ருக்கு ஹீரோட பேசி முடிச்சுட்டு போனை வச்சிடறான். உடனே ஃப்ரெண்டு டே என்ன இன்ட்ரோ பண்ணணும்னு சொன்னலடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட சும்பா கிளாஸ் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அவன் எதுக்குன்னு கேட்கறான். நீ என்னோட ஃபங்க்ஷனை ஃப்ரீயா வீடியோ கவரேஜ் பண்ணி தரேன்னு சொன்னீல அதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் ஹீரோ திரும்பி பார்க்கறான். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை தனியா கூட்டு போய் டே கியூபா எனக்கு வந்து கரெக்டான பேரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப சடனா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. கியூபா அப்படியே டான்ஸ் ஆகிட்டு வந்து ஹீரோயின் கையில ஒரு ரிங்கை போட்டு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இதை பார்த்தாலும் ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அப்ப அப்படியே ஹீரோக்கு எப்பயும் வர இமேஜினேஷன் அப்படியே வருது. யாரோ அவனை கூப்பிடுற மாதிரி பெரிய மரம் இதெல்லாம் அப்படியே காட்டுறாங்க. அப்ப சடனா ஹீரோ முழிக்கிறான். முழிச்சா பார்த்தா பஸ்ல போயிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிற அவன் பாட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னா அவங்க சொந்த கிராமத்துக்கோட ஃபங்க்ஷனுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோட சித்தப்பாக்கும் ஹீரோட அம்மாக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் வீட்டுல உட்காந்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க சித்தப்பா ஏதோ கையில கட்டு போட்டிருக்காரு. அதுக்கு சித்தப்பாவோட அம்மா என்ன ஏன் இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்கறாங்க. ஒருத்தனோட நான் மரம் ஏறதுக்கு போட்டி போட்டேன், அப்ப மரம் ஏறும் போது கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன், அதுலதான் கை உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா இருந்து சின்ன வயசா நீ இன்னும் சின்னப்பாவோட போட்டி போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சித்தப்பாவும் எங்க அம்மாவும் முறைச்சிட்டு இருக்காங்க. உடனே ஏதோ பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா உள்ள போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ருக்கும் ஹீரோவும் வெளியே போறாங்க. அப்படியே அந்த ஊர்ல இருக்கிற பீச் ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ருக்கு கேட்கறா அப்பப்ப ஊருக்கு வந்துட்டு போனால எங்களை எல்லாம் பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வந்து இப்பயே உன்னோட என்கேஜ்மெண்ட் தான் பாட்டியும் அம்மாவையும் நீங்க கூட்டு வந்தாங்க, இல்லைங்க கூட்டே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பிட்டுன்னு கூடவும் சடனா அவனுக்கு எப்பயும் வர மாதிரி அப்படியே அந்த இமேஜினேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அந்த இமேஜினேஷன்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இமேஜினேஷன்ல யாரோ சிட்டுக்கோடிக்கு வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்ப சடனா பாத்தீங்கன்னா அந்த இமேஜினேஷன்ல எங்க அப்பா போய் அந்த சிட்டுக்கோடியில எங்கேயோ விழுவுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. உடனே ஹீரோ டக்குன்னு நார்மல் மோடுக்கு வந்துட்டு ருக்கு கிட்ட எங்க அப்பாவை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இந்த இடத்த பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ருக்கு இருந்துட்டு இந்த இடத்த பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா அந்த இடத்துக்கு போகக்கூடாது, தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அங்க இருந்தா ரொம்ப டேஞ்சர். ஹீரோவும் இருக்கும் வீட்டுக்கு வராங்க. அப்ப சித்தப்பாக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. என்னன்னா அந்த சபிக்கப்பட்ட இடம் அந்த சிட்டுக்குடின்னு சொன்னாங்கல்ல அந்த இடத்த விற்கிறத பத்தி தான் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த இடம் வந்து இவங்க குடும்பத்துக்கு சொந்தமான இடமாட்டு இருக்கு. அதை பத்தி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இருந்துட்டு நான் அந்த இடத்த விற்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சித்தப்பா எதுக்கு விற்க ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து சபிக்கப்பட்ட இடம், அதனால அதை விற்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மட்டும் அண்ணன் விற்கலான்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லி சொன்னீங்க, அப்ப அது உங்களுக்கு சபிக்கப்பட்ட இடம்னு தெரியலையா? அண்ணன் எதுக்காக விற்கலான்னு சொன்னாரு உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கு காசு வேணும், அதுக்காக தான் அந்த இடத்த விற்கலான்னு சொன்னாரு. அண்ணா அப்பா கூட வந்து அந்த இடம் சபிக்கப்பட்ட இடம் கிடையாது, அங்க இருக்கிற அந்த மரம் தான் சபிக்கப்பட்ட மரம். சோ அந்த மரத்தை நம்ம எரிச்சுட்டா அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எரிக்கிறதுக்காக தான் அவர் கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் அண்ணன் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இந்த அண்ணன் இறந்ததுக்கு காரணம் அண்ணி தான், அன்னைக்கு பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்காக தான் அண்ணன் அங்க போய் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் ஹீரோட அம்மா பக்கம் திருப்பி விடாரு. அப்ப சடனா அங்க வந்து ஹீரோ சித்தப்பா எங்க அப்பா எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறான்.
அதுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டயும் அண்ணிக்கிட்டையும் எனக்காக இந்த விஷயத்த பத்தி இவன்ட்டு என்ன சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்க 2 பேரும் சொல்ல வேணாங்கிறாங்க. சித்தப்பா ஆனா வந்து சொல்லிடுறாரு, உங்க அப்பா அந்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு போன அந்த மரத்தை எரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஆள் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிடறாரு. பிட்டு அப்படியே அழுதுகிட்டே வண்டி எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறான். உடனே சித்தப்பா அப்படியே அவனை கண்டுபிடிங்கடா, எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க, அப்படியே வண்டியும் சேர்த்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிட்டு எங்க போயிருக்கானா, இந்த சிட்டுக்கோடி அப்படிங்கிற அந்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு தான் போயிருக்கான். போயிட்டு அவங்க அப்பா அப்படி எப்படி இறந்தாரு அப்படிங்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு அங்க போய் தேடிட்டு இருக்கான். உடனே அங்க இருக்க அந்த பிரம்மாண்டமான மரத்து மேல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. வந்துட்டியா, இத்தனை நாளா உனக்காக தான் நான் காத்திருந்தேன், நான் விடுதலை அடைய போறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. உடனே அப்படியே பேசிட்டு அதை அண்ணாந்து பாக்குறான். ஒரு கொடூரமான ஒரு உருவம் தெரியுது. அப்படியே அந்த உருவம் பிட்டுவை அப்படியே இழுத்து மரத்துக்குள்ள சுத்தி அவனை வச்சுக்குது. பாட்டி ஒரு வழியே கெஸ் பண்ணிடுறாங்க பேரன் எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே லைட் எடுத்துட்டு சிட்டுக்கோடிங்கிற இடத்துக்கு அந்த மரத்துக்கிட்ட வராங்க. பாட்டி தனியா வந்துட்டு, விட்டுடு, என் பேரனை விட்டுடு, எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு மரத்து மேல இருந்து, நான் பிரம்மராட்சசன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் பிரம்மராட்சசன் கிடையாது, நீ ஒரு சின்ன பையன், பொடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மரத்து மேல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டியோட கூட பிறந்த அண்ணன் தான் இப்ப அங்க பேயா மாதிரி பிரம்மராட்சசனா இருக்கான். உடனே பாட்டி கையில ஒரு பெரம்பு எடுக்கிறாங்க. அது எந்த பெரம்புனா, ஓப்பனிங் சீன்ல அவங்க அம்மா அந்த பெரம்பாலும் சின்ன பையன் அடிப்பாங்களா அந்த பெரம்பு தான் அது. அந்த பெரம்பை பார்த்தோன்னே இந்த பேய்க்கு ஒரு பயமா இருக்கு, அப்படியே அலறுது. உடனே அந்த பாட்டி பெரம்பு எடுத்து அந்த வேறு மேல அடிக்கிறாங்க. அடிச்சோன்னா மரத்துக்குள்ள உள்ள சுத்தி வச்ச அந்த பிட்டுவை உடனே வெளியே விட்டுறது. பாட்டி அவனை கூப்பிட்டு அப்படியே வெளியே வரலான்னு பார்க்கும்போது அப்படியே அந்த முஞ்சாங்கிற பேய் அப்படியே தொங்கிட்டு வந்து அப்படியே ஹீரோ ஒரு சைடுல பிடிச்சி தூக்குது. தூக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பேயோட கையை வச்சு அப்படியே ஷோல்டர் மேல பதிஞ்சிருது. அப்ப பாட்டி உடனே சடனா கையில இருக்கிற பெரம்பை வச்சு மறுபடியும் கையில ஒரு அடி போடுறாங்க. உடனே அதை விட்டுட்டு அப்படியே அலறிட்டு ஓடிடுது மறுபடியும் அந்த மரத்துக்கு. அப்படியே பாட்டி விட்டு அப்படியே கூட்டிட்டு அந்த பீச் ஓரமா இருக்க இடத்துக்கு வந்து நின்று பேசிட்டு இருக்கேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் கண்டிப்பா அந்த பேய் உன்னை ஒன்னும் பண்ண விட மாட்டேன் அப்படி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி பக்கமா அந்த பேய் வந்து பாட்டியோட காலத்தை திருப்பி பேரம் கண்ணு முன்னாடியே கொன்றுது. ஹீரோ கண்ணு முன்னாடியே அவங்க பாட்டியை கொண்டாந்து பார்த்தா ஹீரோ அப்படியே அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவங்க பாட்டிக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்தது. அப்ப சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் எங்க அண்ணனை கொண்டாங்க, இப்ப எங்க அம்மாவையும் கொண்டுட்டாங்க, இப்ப என் குடும்பத்துல இருக்கிற வேற யாரை கொள்றதுக்காக அம்மா பையன் காத்துட்டு இருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டா எங்க அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. உடனே வாடா ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு சடனா பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே ஒரே ஃபீலிங்கா எங்க பாட்டி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப நடராத்திரி பாத்தீங்கன்னா முன்னாடி சீட்டுக்கு ஒரு ஆண்டி இருந்துச்சு, ஹீரோ அடிக்க வராங்க. உடனே எங்க அம்மா தடுத்து, எதுக்காக என் பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவன் என்னை கிள்ளி வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பையன் ஒன்றும் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அந்த லேடிகிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா பின்னாடி போய் உட்காடுறான். இனிமேட்டு அவங்கள யாரு கிள்றாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு சைடுல இருக்கிற சீட்ல இருந்து ஒரு உருவம் வெளியே வர மாதிரி அவன் ஃபீல் பண்றான். திரும்பி பார்த்தா அந்த சிட்டுக்கோடிங்கிற இடத்துல பார்த்த அந்த உருவம் தான் இப்ப ரிலீஸ் ஆகி இங்க வந்துருச்சு. உடனே ஹீரோ அங்க கத்த பாக்குறான். உடனே அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவேன், வேற யாருக்கும் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மறைஞ்சு போயிடுது. ஹீரோ எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அப்படியே எங்க பாட்டி கூட நின்று பேசின இடம், எங்க ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் நைட் ஆயிடுது. அவன் அப்படியே ரூம்ல போய் படுத்து தூங்க போயிடுறான். தூங்கி இருக்கும்போது பாத்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ற மாதிரி சத்தம் கேட்குது. இவன் யாருன்னு பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா அந்த உருவம் தான் நின்றுட்டு இருக்கு. வந்து இவன் ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து அங்கேயும் போடுது. அந்த பேய் ஹீரோ கிட்ட போய் முனையை கண்டுபிடிச்சு எனக்கு இப்பயே கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹீரோ பயந்து வீடு ஃபுல்லா ஓடுறாரு. ஓடி ஒரு ஜன்னல் ஓரமா நிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா வெளியே தான் எங்க அம்மா ஸ்ட்ரீட் லைட்டுக்கெல்லாம் ஃபோன் பேசி நடந்துட்டு இருக்காங்க. அந்த பேய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் மேலே ஏறி உட்காந்து ஸ்ட்ரீட் லைட்டை கையில கழட்டி உங்க அம்மா மேல போட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை மிரட்டுது. அவங்க அம்மா நடந்தபோது எங்க அம்மா முன்னாடியே டொம்முன்னு அந்த லைட் விடுற மாதிரி போடுது தூக்கி. இதை பார்த்தா ஹீரோ பயந்து, நீ என்ன சொல்ல நான் பண்றேன், எங்க அம்மாவை எதுவும் பண்ணிடாதா, சரி போ இப்பயே போய் முனையை கண்டுபிடிச்சு எனக்கு கல்யாணம் அப்படி ஹீரோ அப்படியே நைட் ஃபுல்லா சுத்தி தேடுறாரு. அப்ப அந்த பேய் பார்த்தீங்கன்னா ஹீரோ எங்க போனாலும் அவரோட தோல் மேலேயே ஏறிட்டு போய்கிட்டே இருக்கு கூடயே. ஹீரோக்கு என்ன பண்றேனே தெரியல. அடுத்த நாள் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, ஏன்டா ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறியா, பாட்டி சத்த துக்கம் எல்லாத்தையும் இருக்கதால செய்யும், அதுக்கெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன நீ லூசாடா, நானும் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்க வேணாம், உனக்கு என்னை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு. கூட்டு போயிட்டு உனக்கு ஏலியன் மேல நம்பிக்கை இருக்கா, இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அவரோட சட்டை கட்டி அந்த ஷோல்டர்ல இருக்கிற அந்த கையை காமிக்கிறார். ஹீரோட ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு, வாடா டாக்டர் போய் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். என்னை ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சா, அந்த பேய் சாயந்தரம் 6 மணி ஆச்சா என் மேல ஏறி உட்காந்துட்டு போ முன்னையே கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அது என் கண்ணுக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல கூட்டு போயிட்டு இப்ப அது வந்துடும், ஆனா நீ வந்து கூர்ந்து கவனிச்சுன்னா அதோட பேசுற குரல் உனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோட ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பேய் கரெக்டா 6 மணி ஆனாலும் அந்த பேய் வந்துட்டு நீ முன்னி மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பள்ளி முடிஞ்சு கொண்டு அப்படின்னு சொல்லுது. உடனே ஹீரோ ஃப்ரெண்ட் அது காதல கேட்டு, ஐயோ என்ன ஏங்க கொள்றீங்க, நீ விட்டுருங்க நான் பாவம் அப்படின்னு சொல்லி கெஞ்சறாரு அந்த பேய் கிட்ட. முன்னே ஆடுறா நம்ம எப்படா கண்டுபிடிக்கிறது, அந்த பேய் ஒண்ணுமே சொல்லலையடா ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப எப்படா கண்டுபிடிக்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ஆப்போசிட் ஒரு டிஷர்ட்ல ஏபிசி எழுதிருக்கு. அதை எடுத்து வச்சு வாடா ஓஜா கேம் விளையாடலாம், ஓஜா கேம் விளையாட அந்த பேய்க்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அவன் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த பேய் டென்ஷனா எதையோ தூக்கி அடிக்குது. ஒருவேளை இந்த பேய்க்கு இங்கிலீஷ் தெரியாதோ அப்படின்னு சொல்றான்.
அதுக்கு அந்த பேய் இருந்துட்டு போய் முனியை கண்டுபிடி அப்படின்னு திரும்ப திரும்ப அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ பாட்டி உயிரோட இருந்தா கூட நம்ம முன்னி யாருங்கிறத கேட்டு கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப பாட்டி உயிரோட இல்லாதனால வேற யார்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ருக்கு ஊர்ல தாண்டா இருக்கா, அவளுக்கு கண்டிப்பா முன்னியை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ வீடியோ கால் பண்ண போறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி பல மேக்கப் எல்லாம் அடிச்சுட்டு வந்து நிக்கிறான். அது டே இன்னைக்காச்சும் நான் இன்ட்ரோ கொடுறா ருக்கு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். ருக்கு கால் எடுத்தோன்னே முன்னி யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். தெரியுமே, அவங்க நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க, நமக்கு கூட கொஞ்சம் நல்லா க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க போட்டோ ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறான். இருக்கு, நான் அப்புறமேட்டு எடுத்து அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு ருக்கு சொல்றான். பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோட ஃப்ரெண்டு டே அவளுக்காக தானே நான் பல மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்துருந்தேன், ஏன்னா ஏன்டா இன்னைக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி பேசிருக்கான். டே உனக்கு உன் பிரச்சனையாடா, மணி 6 ஆயிடுச்சுடா, மாப்பிள்ளை இப்ப வந்துருவாரா, பொண்ணோட போட்டோ என்ன வரலையடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பேயும் வந்துருது, போட்டோவும் கரெக்டா வந்துருது அவங்க போனுக்கு. வந்து அந்த போட்டோ ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அந்த பேய் பார்த்துட்டு முன்னி 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 கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அது ஹீரோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு டே இது யாருன்னு தெரியலடா, நம்ம ஹீரோயினோட பாட்டி தாண்டா இது அப்படின்னு சொல்லி சொல்றான். உங்க பாட்டியும் ஹீரோயினோட பாட்டி ஃப்ரெண்ட் இல்ல, பேய்க்கு டேஸ்டே இல்லடா, இந்த பாட்டி போய் லவ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அது உடனே முன்னி கல்யாணம் பண்ணி போ இப்பயே போய் எனக்கு கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே அவங்க 2 பேரும் ஹீரோயினை வீட்டுக்கு கிளம்புறாங்க. போய் பார்த்தாங்க பாட்டி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா அங்க ஹீரோயின் வந்துடுறா. வந்தோடனே ஹீரோ பார்த்துட்டு என்னடா சர்ப்ரைஸா இருக்கு, இன்னைக்கு வந்திருக்க வீட்டுக்கு, எப்பயும் நீ பார்த்தா ஓடி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வா உனக்கு ஜூஸ் போட்டு தரேன், சின்ன வயசுல நம்ம குடிப்போம்ல அந்த ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட தனியா பாட்டிக்கிட்ட உங்க பாட்டி இறந்த விஷயத்த சொல்லிடாதரா, அவங்களே இப்பயோ இழுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா சடனா போனாலும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு பின்னாடி அப்படியே அந்த பேய் வருது. வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயின் பேலாவை அது பாக்குது. அப்பதான் ஹீரோக்கு அது செம பெரிய ட்விஸ்டே கொடுக்குது. நான் பேலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. எதனால அப்படி சொல்லுதுன்னா, இந்த பேய் சின்ன வயசுல இருக்கும் போதும் அப்ப இருந்த முன்னியோட ஃபேஸை தான் இது பார்த்திருக்கு. சோ அந்த ஃபேஸ் தான் இந்த பேய்க்கு ரெஸ்ட் ஆயிருக்கு. முன்னி சின்ன வயசுல அப்படியே பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயின் பேலா மாதிரியே இருப்பாங்க. நான் அதனால பேலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே இதை கேட்ட ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து தலை தறிக்க ஓடுறாங்க. பேய் அவங்களை விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு பேலாவை கல்யாணம் பண்ணி அப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா உங்க சுத்தி இருக்க அத்தனை பேத்தையும் கொன்னுடுவேன், அப்புறம் உங்களையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி பயப்படுத்துது. இதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு எனக்கு ஒரு சாமியாரை தெரியும், அவர் பேய் ஓட்டுறவர் தான், ஆனா அவர் கிறிஸ்டியன் சாமியாரு, அவர்கிட்ட போனா நமக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறோம். அங்க பாத்தீங்கன்னா அவர் ஸ்டேஜ் மேல ஏதோ அப்படியே ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லேடிக்கு அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி இவர் மந்திரம் சொல்லி அதெல்லாம் அடக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோக்கு நம்பிக்கையே இல்லை, என்ன இவரா நமக்கு சொல்யூஷன் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வாடா இவ்வளவு தூரம் வந்தாச்சு இல்ல, நாம போய் ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்குமா அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அங்க போனோம்னா அவரை பார்த்து பேசிட்டு இருக்கான். அப்ப அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமா நான் ஸ்டேஜ் மேல பண்ணதெல்லாம் ஆக்டிங் தான், வயிற்று பொறுப்புக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு உண்மையான பேய் எனக்கு அடக்கிற திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே கதையெல்லாம் சொல்றாங்க, அந்த பேய் என்னென்ன டார்ச்சர் பண்ணுது அப்படின்ட்டு. எனக்கு கல்யாணம் பண்ணி அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, இவன் எங்க போனாலும் அவன் முதுகு மேலே ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகு அந்த கயிறாக வச்சதெல்லாம் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சு போயிருது இது எந்த வகையான பேய் அப்படின்ட்டு. என்ன மூஞ்சாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டோன்னா, நான் இதுக்கு முன்னாடி இது மாதிரி 3 கேஸை சால்வ் பண்ணியிருக்கேன், அந்த மூஞ்சாவை எப்படி அடக்கிறது அப்படிங்கிற விதிமுறையை ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மூஞ்சாங்கிற பேய் எப்படி உருவாகுதுன்னா, மொட்டை அடிக்கிற செரிமனி எல்லாம் முடிஞ்சு 10 நாளைக்குள்ள அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ராட்சசனா மாறுவாங்க, அதுவும் பிரம்ம ராட்சசனா மாறுவாங்க. அவங்களதான் மூஞ்சான்னு சொல்லுவாங்க. அவங்க வம்சாவளியிலேயே வந்த ஏதாச்சும் ஒரு பிளட் ரிலேஷனை அப்பயே ஆக்குபை பண்ணிக்கிட்டு அவங்க மூலியமா அவங்க ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம்னு நினைப்பாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ற ஆசை தான் அதுக்கு நிறைவேறாத ஆசையா இருக்கும். அவங்க மூலியமா அந்த ஆசையை நிறைவேற்றிக்க பார்க்கும். அதுவும் ஒரு சடங்கு பண்ணி அந்த விதிமுறைப்படி தான் நிறைவேற்றிக்க பார்க்கும். ஒரு ஆட்டுக்குட்டி மேல அதோட நெத்தியில ஜெட் மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் அந்த மூஞ்சா அந்த ஆட்டுக்குட்டி உடம்புல போயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் இந்த ஆட்டுக்குட்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் அந்த மரத்துக்கிட்டே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்க 2 பேரும் சோலும் ஒன்னா சேர்ந்து அப்படியே அதோட சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பேய் நம்மகிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைக்கும். அது என்ன விஷயம்னா, அந்த மூஞ்சாங்கிற பேய் அந்த ஆட்டுக்குட்டி உடம்புக்குள்ள போனோம்னா, அந்த ஆட்டுக்குட்டியை கொன்னுட்டோம்னா அந்த மூஞ்சாங்கிற பேய் அதோட அழிஞ்சிரும். ஆனா இதை மட்டும் நம்ம கிட்ட அது சொல்லாது. உடனே ஹீரோவும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் எப்படா நம்ம பேலியை அங்க ஊருக்கு கூட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை மீட் பண்ண போறாங்க. மீட் பண்ணிக்கிட்டு உன்னோட ஸ்டூடியோக்கு நாங்க ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று எடுத்துடலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு எனக்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்றாங்க செலவு பண்றது. இதுக்கு அமௌண்ட் எல்லாம் ஒன்றும் செலவாகாது. ஹீரோட ஊர்லயே ஒரு பீச் இருக்கு, அந்த லொகேஷனே நமக்கு போதும், சூப்பரா இருக்கும் எடுக்கிறதுக்கு. அங்கேயே ஹீரோட வீடு ஒன்று இருக்கு, அதுலயே நம்ம ஃப்ரீயா ஸ்டே பண்ணிட்டு ஷூட்டிங் ஃபுல்லா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேன்னு நெக்ஸ்ட் டே எல்லாருமே அங்க கிளம்புறாங்க. ஹீரோவோட சித்தப்பா இங்கெல்லாம் யாரும் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஹீரோவோட அம்மா அங்க இது ஒன்றும் உன் வீடு கிடையாது, இது பாட்டி ருக்கு பேர்ல எழுதி வச்சிருக்காங்க,
ருக்கு சொல்லட்டும், நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம். என்ன ருக்கு, நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இங்கே எல்லாருமே ஸ்டே பண்ணிக்கிங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த பீச் ஓரமா உட்காந்து அப்படியே ஏதோ ஓச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ கூப்பிட்டு நானும் கியூபாவும் டெம்பரவரியா பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். ஏன் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கறான். அவன் என் ட்ரீம் எல்லாம் விட்டுட்டு லண்டனுக்கே வந்து என் கூட செட்டில் அப்படின்னு சொல்றான். எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அதை நான் அச்சீவ் பண்ணணும்ல, அதுக்கு அவன் சப்போர்ட் தானே பண்ணணும், அதனால இப்ப டெம்பரரியா பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டா ஹீரோக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஆகா, நமக்கு லைன் கிளியர் ஆக போதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். அது கொஞ்ச நேரம் கூட நினைக்கல. உடனே அந்த பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா கியூபா வந்து நிக்கிறான். வந்து ஹீரோயின்ட்ட பாட்டு பாடிக்கிட்டு கையில ஒரு ரிங்கை போட்டுவிட்டு உன் ட்ரீம் அச்சீவ் பண்ணு, நான் உனக்கும் சப்போர்ட் பண்றேன், நான் உங்களுடைய இங்க செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி கவுத்தறான். உடனே ஹீரோ மறுபடியும் டல் ஆயிடுறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே ரொமான்டிக்கா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோக்கு பின்னாடி தான் அந்த பேயும் ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருக்கு. அந்த பேய் ஹீரோ கிட்ட கேக்குது, என்னடா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வேற யாரோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பேய் கேக்குது. ஹீரோயினும் அவரோட பாய் ஃப்ரெண்டோட இடத்துல இருந்து பேசிட்டு இருந்தாங்களே, அந்த இடத்துல சடனா பேய் போய் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை தரன்னு காலை பிடிச்சி ஒரு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா அவ பாய் ஃப்ரெண்டை ஸ்ட்ரச் வச்சு தள்ளிட்டு வராங்க. கையில எல்லாம் ரத்தம் ஒழுதுகிட்டு இருக்கு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, அந்த பேய் அவனை பிடிச்சி கண்ட இடத்துல கடிச்சு வச்சிச்சு அப்படின்ட்டு. உடனே டாக்டர் ஹீரோயின்ட்ட சாரி ஃபார் யுவர் லாஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப சடனா அங்க பேய் வந்து அடுத்தது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயப்படுத்திட்டு இருக்கு. அதே ரூம்குள்ள சடனா ருக்கும் என்டர் ஆகுறாங்க. ருக்கு கண்ணுக்கும் அந்த பேய் தெரியுது. ஏன்னா ருக்கும் அந்த பேயோட பிளட் ரிலேஷன் தான், அதனால ருக்கு கண்ணுக்கும் தெரியுது. ருக்கு அதை பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோ வந்துடுறான். 3 பேச்சு அதை பயப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. உடனே ருக்கு கிட்ட எல்லா விஷயத்தையும் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ருக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். எப்படி பெயிலாவா அங்க கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பிளான் பண்ணிருக்காங்க. அப்பதான் ஒரு பிளான் பண்றாங்க, இளநீல சரக்க காலத்தை கொடுத்துட்டா அவ போதையாயிருவா, அதுக்கப்புறம் அவங்களை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ருக்கு இவங்க 3 பேரும் பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சாமியாருக்கு ஃபோன் பண்றாங்க. அங்க சாமியார் பாத்தீங்கன்னா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. சார் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ வந்து நான் சக்சஸ் பார்ட்டில இருக்கேன், கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்துல சக்சஸ் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், சோ முன்னாடியே நான் சக்சஸ் பார்ட்டி வச்சுட்டேன், நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, மறக்காம அந்த ஆட்டு நெத்தியில நான் சொன்ன மாதிரி அந்த ஜெட் சிம்பலை போட்டு நடுவில் ஒரு லைன் போடணும், அதை கொஞ்சம் கூட மாத்தி போட்டுறாதீங்க, போட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை வச்சிடறாரு. உடனே இங்க பேலாவையும் அவங்க கூட்டிட்டு கிளம்புறாங்க. அங்க போயிட்டு பேலாவை ஃபர்ஸ்ட் மனப்பொண்ணை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பேலா அப்படியே போதையிலே வந்து நிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அந்த பேய் தான் சொல்லுச்சுடா வீடியோ கவரேஜ் பண்ணுன்ட்டு, அதை தான்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பேலா உடனே எங்க என் புருஷன் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவங்க ஆட்டுக்குட்டி காமிக்கிறாங்க. என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறா அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு. உடனே ஹீரோ வந்து அந்த பேய் சொன்ன மாதிரி அந்த மரத்து மடி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த ஆட்டுக்குட்டி நெத்தியில அந்த ஜெட் சிம்பிளை போடுறான். போட்டதுக்கு அப்புறம் அந்த பூஞ்சாவோட ஆவி அப்படியே அந்த ஆட்டுக்குட்டியில வந்துருது. உடனே அந்த சாமியார் சொன்ன மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை கொல்றதுக்காக போறான். அப்ப சடனா அங்க வந்து பேலா விடுங்க என் செல்லக்குட்டி என்ன பண்றீங்க நசுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கையில வச்சு கொஞ்சிட்டு இருக்கா என் செல்லக்குட்டி அம்முக்குட்டி அப்படின்ட்டு. பார்த்தா அவனத்தில ஜெட் சிம்பிளை போட்டிருக்கா. ஏன்டி இப்படி போட்ட அப்படின்னு கேட்டதுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் ஒரே மாதிரி இருக்கணும்ல பாக்கிறதுக்கு, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். உடனே மூஞ்சாவோட ஆவி அப்படியே ஹீரோயினோட உடம்புல பூந்துருது. ஹீரோயினோட ஆவி ஆட்டுக்குட்டி உடம்புல போயிடுது. 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுறாங்க. உடனே அந்த ஹீரோயின் உடம்புல போனோன்னே மூஞ்சா என்னை ஏமாத்த பாக்குறியா, என்னை கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அட்டாக் பண்ண வருது. உடனே அவங்கெல்லாம் அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சடனா டே ஆட்டுக்குட்டி உடம்புல இருக்கிறதாண்ட பேலா அவளை தூக்குங்கடா அப்படின்னு தூக்கிட்ட 3 பேரும் அங்க தலை தறிக்க ஓடி வராங்க. ஹீரோ ருக்கு அவன் ஃப்ரெண்டு 3 பேரும் தப்பிச்சு அப்படியே ஒரு வழியா அந்த பீச் ஓரமா வந்துடுறாங்க. வந்து நின்றுகிட்டு சாமியாருக்கு ஃபோன் பண்றாங்க. இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி உடனே வைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்ப அப்படியே 3 பேரும் அந்த ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ போகும்போது பாத்தீங்கன்னா சடனா நடுவில் சித்தப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து நிக்கிறாங்க. சித்தப்பா வந்து டே என் ஃப்ரெண்டோட ஆட்டுக்குட்டிடா கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்க அவர் கையில அந்த ஆட்டுக்குட்டி கொடுத்துறாரு. அவங்க 3 பேருக்கு என்ன பண்றனே தெரியல. உடனே ஹீரோவும் இருக்கும் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா எங்க ஆட்டுக்குட்டியை சித்தப்பா புடுங்கிட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அம்மா வா நான் பேசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சடனா கதவை உடச்சிட்டு உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா பேலா தான் பேயா மாதிரி வந்து நிக்கிறான். உங்களை கொல்ல போறேன் என்னையும் அழிக்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துரத்துறா. அப்ப அந்த இடத்துக்கு சாமியார் வந்து அப்படியே பேலாவை சுத்தியோ ஒரு மந்திர வட்டம் போடுறாரு. இதை தாண்டி வந்தீங்கன்னா உன் உடம்பு கருகி நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி அந்த பேயை பயப்படுத்திடுறாரு. அப்ப ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கறாரு. அவங்க நடந்தெல்லாம் சொல்றாங்க. சரி வாங்க ஆட்டுக்குட்டியை தேட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. ருக்கு அந்த பேய்க்கு பாதுகாப்பாக வச்சுட்டு. அப்போ அந்த பேய் ருக்குவை ஏமாற்றி பேலா வாய்ஸ்ல பேசி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுது. போயிட்டு சித்தப்பாட்ட கேட்குறாங்க எங்க ஆட்டுக்குட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அது சித்தப்பா நான் சாப்பிட்டுட்டேன், மொத்தமாக அந்த ஆட்டுக்குட்டியை நான் ஒருத்தனே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சாமியார் இவர் மொத்தமாக அந்த ஆட்டுக்குட்டி இவர் தான் சாப்பிட்ருக்காருன்னா இவரோட நம்மள தான் கண்டிப்பாக பேலா இருப்பா, பேலாவை நம்மளால காப்பாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது சடனாக அந்த பேய் வந்துடுது. பேய் வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண பார்க்குது. அது ஹீரோவை தான் மெயினாக அட்டாக் பண்ண பார்க்குது. ஏன்னா
ஹீரோ தானே அந்த பேய் ஆட்டுக்குட்டியா இருக்கும்போது கொல்ல பார்த்தாரு. அதனால அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவும் சாமியாரும் சேர்ந்து சித்தப்பாவை மரத்துல கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு சித்தப்பாவும் அந்த பிளட் ரிலேஷனுங்கிறதுனால அவர் உடம்புல அவர் பிளட்டே எடுத்து அந்த ஜெட் சிம்பிள போட்டுறாங்க. போட்டுட்டு பார்த்தா அப்பதான் அந்த ஆட்டுக்குட்டி எங்கேயோ இருந்து ஒடியாந்து நிக்குது. ஐயோ, அப்ப இவர் வேற ஆட்டுக்குட்டி தான் சாப்பிட்டுருக்காரா அப்படிங்கறது இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. அதுக்குள்ள எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பேலோட உடம்புக்குள்ளேயே வந்துடுறான். பேய் சித்தப்பா உடம்புல பூந்துருது. சித்தப்பா அந்த ஆட்டுக்குட்டி உடம்புல பூந்துடுறாரு. எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சித்தப்பா உடம்புல பூந்த பேய் ரொம்ப மறுபடியும் ஆக்ரோஷமா எல்லாத்தையும் அட்டாக் பண்ண வருது. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே அந்த பீச் ஓரமா ஓடுறாங்க. அவங்க அங்க போய் ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு அந்த பேலாவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட இதுவே அந்த சடங்கையெல்லாம் முடிச்சு ஹீரோயினை சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. அப்போ அவன் கண்ணு முன்னாடியே எங்கள் பாட்டி இமேஜினேஷனாக வராங்க. வந்துட்டு பிட்டு பயப்படாத பிட்டு, நம்மளோட பலவீனம் தான் அதோட பலம், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீச் ஓரமாக அப்படியே எங்கள் பாட்டி அந்த வச்சிருந்த அந்த பெரம்பு கிடக்கு. அந்த பெரம்பு எடுத்துட்டு அங்கே கிளம்புறான். கிளம்பி போயிட்டு அந்த பேய் அடி அடிக்கிறான். அப்போ அந்த பேய் பார்த்தீங்கன்னா அதோட வேருக்குள்ள அவனை இழுத்து சுற்றி வச்சுக்க பார்க்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் அந்த ஜெட் சிம்பிளை போட்டு விட்டுறான். அப்போ ஜெட் சிம்பிளை போட்டுட்டோன்னே சித்தப்பா உடம்புல இருந்த அந்த ஆவி அந்த மரத்துக்குள்ள போயிடுது. மரத்துக்குள்ள இருந்த மரத்தோட ஆவி சித்தப்பா உடம்புல வந்துடுது. அப்படியே அந்த மரத்தை எரிச்சு விட்டுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சித்தப்பா வீட்டில் வந்து எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தேவைப்படுதுன்னா தண்ணி கொடுங்க, தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து அவரை சரி பரவாயில்ல, அவர் ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்படியாச்சும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்படியே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க அம்மா எல்லாருமே சிட்டிக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் இங்கே கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோ அவளை ஹீரோயினை பார்க்க போறான். போயிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறது ஹீரோயின் சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அப்படியே சடனா ஷாக்காக தான் இருக்கு. எனக்கு இப்போ என்ன வேணுங்கிறது எனக்கே தெரியல, அதனால உன்னை பிடிக்குதா பிடிக்கலாங்கிறது என்னால் முடிவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அதோட இந்த படத்தை ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிடறாங்க. பாய் பாய் மக்களே.